பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், வியாதிகளுக்கும், பலவீனங்களுக்கும், சோர்வுகளுக்கும், பயங்களுக்கும், எல்லா விதமான பொல்லாத கிரியைகளுக்கும் பரிகாரம் என்றால் இயேசு ஒருவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உனக்கு பிரச்சனை வரும்போது அடுத்த ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, உனக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் என்ன தேடுங்க, என்னை நோக்கி பாருங்க. அப்பொழுது இந்த காரியத்துக்கு பரிகாரம் உள்ளவராக, அதுக்கு அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஏன் எங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் அடிமை தினத்தில் இருக்கிறாங்க. அடிமை தினத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரும்பொழுது அவங்க சூர் வனாந்திரத்தில் ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அந்த 3 நாளில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. மாராவில் சேரும்பொழுது அங்கே ஒரு தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணியை குடிக்கலான்னு போகும்போது அது மிகுந்த கசப்பு உள்ளதாக அந்த தண்ணி மாறுகிறது. உடனே ஜனங்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்க தேவனை புலம்ப ஆரம்பிச்சுறாங்க, தேவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் தேவன் வனாந்தரத்தில் சாகடிக்க கொண்டு வந்துட்டாரா, அவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு, மோசே இப்படி பண்ணிட்டாருன்ட்டு மோசேவுக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சொல்யூஷனை சொல்லுகிறார். அங்கே அந்த கசந்த மாறா அந்த தண்ணீர், அந்த இடம் மதுரமாய் மாறுகிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டாள். ஸோ நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு தெளிவாக வார்த்தையை சொல்கிறார். நீ கடந்து வந்த பாதையில் கவனமாயிரு, செம்மையாக செய், நியாயமாக செய், கட்டளையை கை கொள்ளு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காரியங்களெல்லாம் கை கொண்டு வந்தால் வியாதிகள், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகளை உனக்கு வர பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, அங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வியாதி வந்தது. ஏன் அனுமதிச்சார் கர்த்தர்? அந்த வனாந்தரத்தில் அவங்க முறுமுறுக்கிறாங்க, தேவ திட்டத்தை செய்ய மாட்டுறாங்க, பாவத்தில் மறுபடியும் அவங்க கடந்து போகிறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், நியமங்களுக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் கை கொள்ளாமல் தேவனையே முறுமுறுக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறார், அவர்களை பலவீனப்பட்டார்கள், அவர்களுக்கு வியாதி வந்தது. ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். நீ கை கொண்டு நடந்தால் மட்டும் போதும். ஸோ எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் உங்களுக்கு நான் வரப்பண்ண மாட்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது அங்கே ஒரு 10 வாதைகள் நிமித்தமாக எகிப்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய கை காரியத்தின் காரியங்கள் எல்லாம் நீ கை கொண்டு வந்தினா, என்னுடைய நியாயமெல்லாம் நீ கை கொண்டு வந்தினா, என்னுடைய எல்லா கட்டளையும் கை கொண்டீங்கன்னா எகிப்தில் 10 வாதைகள் கண்டியே, அவர்களுக்கு அந்த வாதைகளும் அந்த பிரச்சனைகளும் அந்த வியாதிகளும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிற நமக்கும் இது உரியதாய் மாறுகிறது. எத்தனையோ அற்புதங்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு. எத்தனையோ காரியங்களிலிருந்து தாண்டி வர செய்தாரு. நம்ம வாழ்க்கையும் கசந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆண்டவர் அதை மதுரமாய் மாற செய்து இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கும்படியான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எல்லா காரியத்திலையும் நீ கவனமாக இருந்தால் மட்டும் போதும், நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். எந்த வியாதி விக்கினங்கள் வராதபடி, எந்த விதமான பலவீனங்கள் வியாதி உன்னை அணுகாதபடி எதுவுமே நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனாகிய கர்த்தரை விசுவாசிங்க, அவரை நோக்கி பாருங்க. வருகிற உபத்திரவ பாதையை பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க. அந்த பாதையில் உன்னை நடத்தினவர், அந்த பாதையில் அற்புதமாய் ஜீவனை கொடுத்து நடத்தியவர், இனி வரும் காலங்களில் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் கூறியதுதான். ஸோ இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வியாதி இருக்கும் என்றால், பலவீனம் இருக்கும் என்றால், பொல்லாத நோய்கள் மத்தியில் விழுந்து போயிருப்பீங்கன்னா, ஆண்டவரை மனநோயினால் விழுந்திருக்கேன்னா என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையும் வழியும் கொடுத்தது போல நமக்கு இந்த மூலமா பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தர
தரப்போகிறார். உங்களை நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கையும் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஸோ அவர் கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். நிச்சயமாகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. வியாதிகள் ஒன்றையும் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி என்று சொன்னிதே அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வியாதியோடு போராடுகிற இந்த வேளையில் சகோதரிகளுக்கு மத்தியில் சகோதரர் மத்தியில் ஆண்டவரே பூரண சுகம் நிரப்பட்டும். எல்லா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் சோர்வின் ஆவிகள் இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளில் எந்தெந்த வீடுகளில் ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் பரிகாரான கர்த்தர் நீர் உள்ளே போவீராக. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற தேவன் அல்லவா அப்பா. போய் அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றும், அதிசயங்களை காண செய்யும். ஒவ்வொரு வீடுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதியும். சுக பல ஜீவனை கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயத்தின் மத்தியில் யாராகிலும் இந்த பலவீனத்தின் மத்தியில் இங்கே இருந்தால் எல்லா பயத்தின் ஆவிகளும் பலவீனத்தின் சோர்வின் ஆவிகள் வியாதி விக்கிரங்கள் ஆண்டவரே இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். என் தழும்புகளாலே குணமானீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.